வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் செமஸ்டர், பிஎட் ஃபோர்த் செமஸ்டர் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய தேர்வுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய தேர்வுக்கு வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன விஷயம்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தேர்வு அறையிலையும் சரி, இல்லை தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தயார் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு 13 முக்கியமான விஷயம் இருக்குது. அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதும்போது சரி, இல்லை இப்போ ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எழுதும்போது சரி, ஒவ்வொரு 10 மார்க் கொஷனுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், 5 மார்க் கொஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அது என்ன விஷயம், அதை பற்றி எல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் கிளாஸில் செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவேன். இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் தயாராகிறதுக்கு அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது எல்லாமே உங்கள் தேர்வுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு இப்போ முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தேர்வுக்கு உதவியாக இருக்கும். ஒன்று வந்து பாருங்கள், நம்மளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள விஷயம், இன்னொன்று நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். அது என்ன சார் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயம், கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் அப்படின்னு என்ன சார் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஷின் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின் வருமா, தெரியாத கொஷின் வருமா, படித்த கொஷின் வருமா, படிக்காத கொஷின் வருமா, கொஷின் டைரக்டாக கேட்பாங்களா, கொஷின் இன்டைரக்டாக கேட்பாங்களா, இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். ஸோ இதை நினச்சிக்கிட்டு நம்ம பதட்டப்பட்டுக்கிட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது. இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். கொஷின் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம். ஆனால் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதைத்தான் நீங்கள் சரியாக பண்ணணும் தேர்வுக்கு. இது எல்லாரும் மைண்டில் வச்சுங்க. எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் அந்த தேர்வு அறைக்கு உள்ள நுழையும் போது இப்போ நான் சொல்கிற விஷயம் ஒவ்வொரு மாணவர்களுடைய மனதில் இருக்கணும். இதை சரியாக பண்ணிட்டு தான் நம்ம தேர்வறையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட நீங்கள் தேர்வு அறைக்குள்ள உள்ளே போங்க. இதை சரியாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வரலாம். சரிங்களா? அது என்ன விஷயம்லாம் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போ 10 மார்க் கொஷின் 5 கொஷின் அட்டன் பண்ணணும், 5 மார்க் கொஷின் 3 கொஷின் அட்டன் பண்ணணும், 1 மார்க் கொஷின் 5 கொஷின். சரிங்களா? இப்போ 10 மார்க் கொஷின் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 10 மார்க் கொஷின் எக்காரத்தை கொண்டு 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருங்க. கொஞ்சம் கூட போனால் 10 நிமிஷம் வேணால் கூட போய்க்கலாம். சரிங்களா? அதுக்குள்ள 5 கொஷின் முடிச்சிடணும். அடுத்து பாருங்க, இந்த 5 மார்க் கொஷின் வந்து 45 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 மார்க் கொஷினுக்கு 15 நிமிஷம். அதாவது 1 மார்க் கொஷின் எழுதிட்டு நம்ம கொஸ்டின் நம்பர்லாம் சரியாக போட்டிருக்கோமா அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். 1 மார்க் கொஷின் எழுதிட்டு அது 1/4 மணி நேரத்தில் எழுதிக்குங்க. இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரே ஒரு விஷயம், அது எந்த இடத்துல இருக்குன்னா இதுதான். இந்த இடத்துல மட்டும் நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்டும் நல்ல மார்க் எடுத்துடலாம், எல்லா சப்ஜெக்டும் பாஸும் பண்ணிடலாம். சரிங்களா? அது என்ன விஷயம் சார்? இப்போ பாருங்க, 5 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு குறைஞ்சது நான் சொல்லியிருக்கேன் 5.5 பக்கம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 6 பக்கம் எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5.5 பக்கம் 6 பக்கம்ன்றது 5 கொஸ்டினுக்குமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒரு சில பேர் செய்வாங்க, 3 கொஸ்டின் நல்லா படிச்ச கொஸ்டின் இருக்கு, நல்லா எழுதிடுவாங்க, அது 5.5 பக்கம் 6 பக்கம் 5 பக்கம் கொண்டு வந்துருவாங்க. படிக்காத அந்த 2 கொஸ்டினை கடமைக்குன்னு எழுதி வைப்பாங்க. என்ன கடமைக்கு எழுதிருப்பாங்க, நம்ம எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த 2 கொஸ்டின் எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லாமல் ஒரே பாராகிராஃபாக எழுதியிருப்பாங்க. அந்த கொஸ்டினை பார்த்தவனையுமே தெரிஞ்சிடும் இவங்க படிக்கலை, சரி அட்டன் பண்ணுன்றதுக்காக அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 1 மார்க் 2 மார்க் போட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இது வந்து நான் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்றது இது வராது. சரிங்களா? நீங்கள் 3 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிக்க அர்த்தம். யார் ஒருத்தர் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5.5 பக்கம்
ஈக்குவலா 5 கொஸ்டினுக்கும் யார் கரெக்டாக கொண்டு வந்து வெளியே வராங்களோ அவங்க தான் கண்டிப்பா நம்மளால பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட வர முடியும். ஸோ 3 கொஸ்டின் நல்லா எழுதிட்டு தெரியாத கொஸ்டின் 2 கொஸ்டினை கடமைக்குன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. நம்ம பயந்துகிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? 5 கொஸ்டினுமே கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி, அது படிச்ச கொஸ்டின் கேட்டாலும் படிக்காத கொஸ்டின் சரி, படிக்காத கொஸ்டின் கேட்டாலும் சரி, என்னுடைய முதல் குறிக்கோள் என்னன்னா எல்லா கொஸ்டினும் நான் அட்டன் பண்ணணும், 5.5 பக்கம் எழுதணும், 5 கொஸ்டின் ஈக்குவலா கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ சொல்லிட்டேன், இதை மட்டும்தான் எல்லா சப்ஜெக்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், சார் தெரியாத கொஸ்டினை எப்படி சார் எழுதுறது? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து கொஸ்டின் பாக்குறாங்க, 5 10 மார்க்ல 2 10 மார்க் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 10 மார்க் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, 3 10 மார்க் தெரியல அப்படின்னா இவங்க எப்படி சார் பாஸ் பண்ணலாம்? இப்போ கவனிங்க, இப்போ 2 10 மார்க் கொஸ்டினை நல்லா எழுதிடுவாங்க. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 8 மார்க் கிடைச்சிரும். வச்சுங்க. ஸோ 16 மார்க் வந்துடும். சரிங்களா? இந்த 2 கொஸ்டினுக்கு பேலன்ஸ் இருக்கு 3 கொஸ்டின். இப்போ அதை நம்ம தெரியாத கொஸ்டின் தான், ஆனால் எழுதத்தான் போறோம். ஆனால் அதை எப்படி எழுதுறோம் அப்படின்றதான் முக்கியம். இப்போ ஒரு ஓட்ட போட்டியில அவன் சொல்ற இடத்தை தாண்டிட்டா 10 மார்க் கிடைக்குன்னு வச்சுங்க. ஒருத்தனை ஓட முடியாதவன் எப்படியோ நடந்தோ உருண்டோ படுத்தோ ஆனா அந்த கோட்டை தாண்டிடுறான். அப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க, அவனை பரவாயில்ல முயற்சி பண்ணி தாண்டிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் தெரியாத ஒரு 3 கொஸ்டின் வந்தா கூட நம்ம பாஸ் பண்ணிடணும், எப்படியா அந்த கோட்டை தாண்டிடணும் அப்படின்றதுக்காக அந்த 3 கொஸ்டினை நம்ம எப்படி எழுதணும்னா, அந்த 2 கொஸ்டின் எழுது பார்த்தீங்களா எப்படி அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க, அதே மாதிரி அந்த தெரியாத கொஸ்டினும் நம்ம படிச்ச கொஸ்டின் தான் அப்படின்னு நினைச்சு தான் நீங்க அழகா எழுதணும். இதுக்கு எது உங்களுக்கு உதவியா இருக்குன்னா, உங்க கையில இருக்க மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நான் கொடுத்த அந்த கீ பாயிண்ட்ஸ், அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த 3 கொஸ்டினை படிச்சு பாருங்க. தெரியாத கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு சார் கொடுத்த எந்த டயக்ராம் தான் இதை கொண்டு வரலாம், எந்த கீ பாயிண்ட்ஸ் இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயக்ராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி எழுதுனீங்கன்னா, அதாவது எந்த ஒரு ப்ரெசன்டேஷனும் இல்லாம ஒரே பாராகிராஃப் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு இல்ல 2 மார்க் தான் கிடைக்கும். அதே இது நான் கொடுத்த அந்த கீ பாயிண்ட்ஸை, இந்த கேள்விக்கு எந்த கீ பாயிண்ட்ஸை கொண்டு வரலாம், இந்த கேள்விக்கு எந்த டயக்ராம்ஸை கொண்டு வரலாம், நீங்க கொஸ்டினை படிச்சோன்னே தெரியும் இது எது சம்பந்தமானது, அப்போ அந்த டயக்ராம் இருக்கும், அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், இந்த கொஸ்டினுக்கு இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு அந்த டயக்ராமும் அந்த கீ பாயிண்ட்ஸும் இல்லாம இருந்தா கூட இதை மாதிரி நீங்க டயக்ராம்ஸ் போட்டு அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸை கொடுத்து அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு கேள்விக்கு 4 மார்க் கிடைச்சிடும், 3 மார்க் 4 மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ அதே இது அந்த 3 கேள்வி அப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 3 கேள்விக்கு எவ்வளோ ஆச்சு? 12 மார்க் ஆச்சு. சரிங்களா? அப்ப 28 மார்க்கு நீங்க ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 மார்க் தான். ஸோ 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு, 1 மார்க் கொஸ்டின் இருக்கு, நம்ம ஈஸியா எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ணதை பத்தி பாஸ் பண்ண நம்ம அரியர் வச்சிருமோ பாஸ் பண்ணாம விட்டுருமோ கவலையே படாதீங்க. எழுதுற உங்க கையில தான் இருக்கு. கட்டுப்பாடுல இல்லாத விஷயம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம் நம்ம ஒவ்வொரு கேள்விக்கும் 5.5 பக்கம், இது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு, நம்ம எழுதுறதுலாம் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினும் 5.5 பக்கம், 5 கொஸ்டின் அழகா எழுதி கொண்டு வரணும். சரிங்களா? நீங்க டயக்ராம்ஸ் போடும்போது டைம் அதிகம் எடுத்துக்கூடாது. நான் அதனால தான் சொல்லிட்டேன் 2 மணி நேரம் கூடுனா 10 நிமிஷம் கூட வச்சுங்க, அவ்வளவுதான். 5 கொஸ்டினும் நீங்க 2.5 பக்கம் எழுதி முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு தைரியம் வரும். சரிங்களா? ஸோ பதட்டப்படாம கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு இந்த பார்ட்டை மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் வெற்றி உறுதி தான். சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயம், கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம், எப்படி 10 மார்க் எழுதணும்னு சொல்லிட்டேன். ஸோ நான் கீ பாயிண்ட்ஸை கொடுத்தது, அந்த டயக்ராம்ஸ் கொடுத்தது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்க கையில் இருக்க மிகப்பெரிய ஆயுதம். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் என்னால இந்த குறிக்கோளை என்னால பண்ண முடியும், ஏன்னா இது ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீ கொஸ்டின் எப்படி வேணா கேட்டுக்கோ, தெரிஞ்ச கொஸ்டின் கேட்டுக்கோ, தெரியாத கொஸ்டின் கேட்டுக்கோ, டைரக்ட் கொஸ்டின் கேட்டுக்கோ, இன்டைரக்ட் கொஸ்டின் கூட கேட்டுக்கோ, என்னால அது ரிலேட்டடா அழகா என்னால 5.5 பக்கம் எழுத முடியும். சரிங்களா? ஸோ அந்த அந்த பேப்பர் பார்க்குறப்ப ஓகே பரவாயில்ல, ஏதோ எழுதியிருக்கான், ஏதோ டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கான், ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தா 3 கொஸ்டின் கொடுத்தாவே 12 மார்க் வந்துடும். நம்ம அழகா 28 மார்க் 10 மார்க் எடுக்கலாம். அடுத்து 4 மார்க் எங்கேயாவது சுற்றி 4 மார்க் போட்டால் கூட நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாஸ் பண்ண பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஒரே குறிக்கோள் 10 மார்க் கொஸ்டின் 5.5 பக்கம், எல்லா கொஸ்டினுக்கும் சேர்த்து எழுதுறோம். 5.5 பக்கம் எழுதுறதுக்காக பாராகிராஃபாக எழுதக்கூடாது. நம்ம எழுதுறது புத்திசாலித்தனமாக இருக்கணும். எப்படி படிக்கிறோம் அப்படின்னு அதுவும் முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் எப்படி எழுதுறது தான் முக்கியம். புத்திசாலித்தனமாக எழுதுறோம். எந்த இடத்துல டயக்ராம் ஆட் பண்ணலாம், எந்த இடத்துல திருத்துறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், திருத்துறவங்களுக்கு வந்து எந்த உணர்வை ஏற்படுத்தணும், அதை நம்ம பேப்பர் வழியாக ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் வச்சுட்டு தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின்
ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2.5 பேஜஸ் எடுத்துக்கோங்க. அதிகபட்சம் 3 பக்கம் தான். ஒரு சில பேர் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிடுறாங்கன்னா, ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதை உட்காந்துட்டு 5 பக்கம் 6 பக்கம் எழுதுங்க. இது மாதிரி எழுதியிருக்காங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ். 5 மார்க் கொஸ்டினை 5 பக்கம் 6 பக்கம் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு நீங்க 10 மார்க் விட்டுட்டு வந்துருவீங்க. சரிங்களா? ஸோ 5 மார்க் கொஸ்டின் என்னை பொறுத்தவரை அதிகபட்சம் 2.5 பக்கம் இல்லைன்னா 3 பக்கம் தான். சார் 5 மார்க் இந்த டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணலாம் சார். ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம்ஸ் ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா டயக்ராம்ஸ் போடும்போது டைம் அதிகம் எடுத்துடக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த விஷயத்த மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் தேர்வுல வெற்றி அடைஞ்சிடலாம். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இந்த கொஸ்டின் நம்பர் போடும்போது தப்பு விட்றாங்க. என்ன சார் தப்பு விட்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கவனிங்க, ஒரு சில பேர் கொஸ்டின் நம்பர் எப்படி போடுறாங்கன்னா, இப்ப இந்த மார்ஜின் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க, என்ன தப்பு பண்றாங்க நான் சொல்றேன். இப்ப 10 மார்க் கொஸ்டின் ஒரு 11வது கொஸ்டின் எழுதுறாங்க வச்சுங்க. இந்த 11வது கொஸ்டின் எழுதி டைரக்டா ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 11ல ஏ எழுதுறாங்களா பி எழுதுறாங்களா அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்க. அது பதட்டத்துல மறந்துறாங்க. ஒரு சில கொஸ்டின் தெரியாம மறந்துறாங்க. 11வது கொஸ்டின் எழுதுறீங்க, அது ஏவா பியா மென்ஷன் பண்ணணும். தமிழ் மீடியம் எழுதுறவங்களுக்கு வந்து ஆவா அதுல ஆவணாவை எழுதுற மென்ஷன் பண்ணணும். ஏன்னா 11 மட்டும் அது 2 கொஸ்டின் என்ன எழுதுறீங்க எழுதுற சாய்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து அது ஏவா பியா இல்ல ஆவா ஆவணாவை சொல்லி அதுல மென்ஷன் பண்ணணும். அதை மறந்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்றாங்கன்னா, 11 இங்க போட்டு இப்ப ஏ எழுதுனா இங்க ஏ போடுறாங்க. இல்லைன்னா தமிழ் மீடியம் படிக்கிறோம் இங்க போடுறாங்க. இங்க போடக்கூடாது. மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். இப்ப 11ல எழுதுறேன் இல்ல 11ல நான் ஆவணம் எழுதுறேன்னு சொல்லி மார்ஜினுக்கு லெஃப்ட் சைடு தான் இருக்கணும், தவிர மார்ஜினுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடாது. சரிங்களா? இதை மைண்ட்ல வச்சுங்க. இதை ஒரு சில பேர் தப்பு பண்றாங்க. இதுதான் உங்க வெற்றிக்கான காரணம். அடுத்து இந்த தேர்வுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு 13 முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். இது சிம்பிளான விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரிஞ்ச விஷயத்துல நம்ம போட்ட விட்டுறோம். இதை எல்லாரும் ஒன் டைம் பார்த்துக்க உங்களுக்கு தேர்வுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, தேர்வு வழிகாட்டுதல்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஹால் டிக்கெட்டை யாரும் மறந்துடாதீங்க. அதை கட்டாயம் எடுத்துட்டு போயிருங்க. தேர்வுக்கு முதல் நாளே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பாருங்க, இந்த கல்லூரி அடையாள அட்டை அந்த ஐடி கார்டு, அதை கல்லூரியோட உங்களுடைய ஐடி கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 3 பாருங்க, உங்களுடைய எக்ஸாம் சென்டர் இருக்கு, அந்த தேர்வு மையத்திற்கு குறைந்தது வந்து ஒரு 30 இல்ல 45 நிமிடங்களுக்கு முன்னதாகவே போயிருங்க. சரிங்களா? சில பேர் அவசரமா எக்ஸாம் அந்த கரெக்டா எடுத்து போவாங்க. அதை எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கு பார்த்துட்டு அந்த எங்க ஹால் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு போக ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ அதை தவற பண்ணாதீங்க. தேர்வு மையத்திற்கு குறைந்தது 30-45 முன்னாக வந்துருங்க. அடுத்து பாருங்க, தேர்வு நேரம் மற்றும் தேர்வு மையத்தை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம ஒரு ஹால் டிக்கெட்ல கரெக்டா எக்ஸாமு அந்த டேட்டு அந்த இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க, வினாத்தாளை வந்து முழுமையாக படித்த பிறகு விடை எழுத தொடங்குங்கள். முக்கியமான ஒரு விஷயம். வினாத்தாள் அவசரமா படிச்சுட்டு தெரியாத கொஸ்டின் அடிச்சிருவாங்க. வினாத்தாளை 1க்கு 2 முறை படிச்சிருங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க வந்து கொஸ்டினை மட்டும் இங்கிலீஷ்ல சேர்த்து படிச்சுக்குங்க. ஏன்னா தமிழ்ல வந்து கொஸ்டின் இன்டைரக்டா இருக்கலாம், ஆனா இங்கிலீஷ்ல வந்து டைரக்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழ்ல அந்த கொஸ்டின் சில விஷயம், அதனால தான் நான் அனுப்புற நோட்ஸ் எல்லாத்துக்குமே தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து அனுப்பிச்சிருப்பேன். ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறவங்க அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் கவனமா பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப என்னன்னா, 6வது பாயிண்ட் முதலில் நன்றாக, 5வது பாயிண்ட் வினாத்தாளை முழுமையாக படித்த பிறகு விடை எழுத வேண்டும். 6 பாருங்க, முதலில் நன்றாக தெரிந்த வினாக்களுக்கு விடை எழுதுங்கள். 10 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச விஷயத்தை எழுதுங்க. 7 பாருங்க, ஒவ்வொரு விடைக்கும் சரியான வினா எண்ணை அந்த கொஸ்டின் நம்பரை கரெக்டா கொடுத்துருங்க. 8 பாருங்க, தெளிவான கையெழுத்து அழகாக எழுத பழங்க. அடுத்து 9வது பாயிண்ட் பாருங்க, முக்கிய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு எழுதலாம். இம்பார்ட்டன்ஸ் முக்கியமாக அடிக்கோடு போட்டுக்கலாம். 10 பாருங்க, தேவையான இடங்களில் வந்து அந்த வரைபடம் அந்த ஃப்ளோ சார்ட் அந்த மைண்ட் மேப் போன்றவற்றை பயன்படுத்தினா கூடுதல் மார்க் கிடைக்கும், கூடுதல் பார்க்க தெளிவாக இருக்கும். அடுத்து 11 பாருங்க, அந்த 10 மதிப்பெண் வினாக்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்குங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த 12 பாருங்க, கடைசி 10-15 நிமிடங்களை வந்து விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக வைத்துக் கொள்ளுங்கள். 13 பாருங்க, எந்த வினாவையும் காலியாக விடாமல் எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டு வராம எல்லா கொஸ்டினும் எழுதிருங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா பண்ணுங்க.